ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு வீடியோ பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏஆர் டபுள் பட்டன் ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிகேட்டரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். எல்லாரும் வந்து நம்ம பேசிடுவோம். இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணுவோம்னா, ட்ரெண்டை காட்டும். எங்கே பையிங் ட்ரெண்டில் இருக்கா, செல்லிங் ட்ரெண்டில் இருக்கா, ஸ்டாப் லாஸ், கரண்ட் ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொல்லும். இந்த இந்த பேஸில் வந்து ஒரு இண்டிகேட்டர். இதை எதை பேஸ் பண்ணி, ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி. ஒரிஜினலாக இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண இண்டிகேட்டர். நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபோரெக்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரிப்டோ யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நம்ம எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒரே நம்பர் கிடையாது. மார்க்கெட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான். அப்போ இந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் பண்ணணும். அதுதான் இந்த இன்ட்ரடக்ஷனு. அந்த செட்டிங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். இண்டிகேட்டரில் மினிமம் மூவ் ஃபார் லோயர் பாட்டம் ப்ரைஸ் யூனிட்ஸ் அப்படின்னா, ஒரு அது நம்ம ஏற்கனவே இருக்க வந்து ஒரு பாரோட அதுலேருந்து 0.025 பாருக்கு வந்து கீழே இறங்கிட்டாவே என்ன ஆகும், அந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆரம்பிச்சிடும். ஸ்விங் லைன் இது. ஒரு 200 லைன் ஸ்டோர் பண்ணி காட்டுது. அதான் மேக்ஸிமம் ஸ்டோர் லைன்ஸ். அப் செக்மெண்ட் கலர்ஸ், டவுன் செக்மெண்ட் கலர்ஸ் எல்லாம் தெரியும். லைன் ஸ்டைல் என்னங்கிறது தெரியும். லைன் வித்துங்கிறது என்னங்கிறது தெரியும். இப்போ லைன் வித்து மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க லைன் வித்து மாற்றினா இப்போ வந்து ரொம்ப கூட்டினீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் டெப்த்து. ஒன்றுனா ரொம்ப மைல்டாக இருக்கும், கூட்டினா ஹெவியாக இருக்கும். மேக்ஸிமம் 5 தான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து லைன் வித்து. ஸோ ஸ்விங் லேபிள்ஸுங்கன்னா இந்த லேபிள்ஸ் காட்டுற பாருங்க. இங்கே லேபிள்ஸ்னா இப்போ கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டை. லைவ் அப்டேஷனில் தான் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. பாஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் லைவ் அப்டேட்டில் நம்ம எப்படி வந்து ட்ரெண்டை கணிக்கிறது அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த டபுள் பட்டன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது எனக்கு பர்சனல் அல்கோ கிரியேட் பண்ணுறதுக்காக எழுத ஆரம்பித்தது. அல்கோவுக்கு ஒன்றும் நிறைய ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் எழுத வேண்டியதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. பட் இண்டிகேட்டராக இது பக்கா. இப்போ டபுள் பட்டனை ஆஃப் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அது தெரியுதுக்காக. ஸ்விங் லேபிள்ஸ் தான் இந்த லாஸ்ட் ஸ்விங் டாப்ஸ் எங்கே இருக்குது, ஸ்விங் பாட்டம் எங்கே இருக்குன்னு காட்டிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸ்விங் லேபிள்ஸ் ஆன் பண்ணோன்னா இந்த எஸ்டி டாப், எஸ்டிங்கிறது ஸ்விங் டாப்பு, எஸ்பிங்கிறது ஸ்விங் பாட்டம், லாஸ்ட் ஸ்விங் பாட்டம் இருக்குது. ஸ்விங் இன்ஃபர்மேஷன் டேபிள்ங்கிறது இந்த டேபிள் சைடில் ஒரு டேபிள் வந்துச்சுங்களா, அந்த டேபிள். இது வந்து ஒரு டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா ஈஸி. ஃபோனில் கொஞ்சம் டஃப்பு இது. ஃபோனில் என்னன்னா, ஃபோனில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டேபிள் வந்து வராது. இன்ஃபர்மேஷன் டேபிள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஓகே. இன்ஃபர்மேஷன் டேபிள் வந்து இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை ஃபோன்லேயே பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க டேபிளை. இதோட லேபிள் சைஸு, ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்டுங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு டாப் இருக்குது, ஒரு பாட்டம் இருக்குது. இப்போ இந்த இந்த பாட்டம் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டில் இல்லையா. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் டெய்லி சார்ட்டுக்காக பண்ணது. இப்போ எந்த 1 மினிட்லேருந்து நீங்கள் எந்த மினிட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் எது எக்ஸ்பீரியன்ஸில் போக போக எது எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் நான். என்ன எங்கே போகணும், இந்த இடத்துக்கு எங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்டு. அதாவது ஒரு டாப் இருக்குது. நம்ம நிஃப்டிக்கு டெய்லி போயிடுவோங்களா, அப்புறம் நிஃப்டி டெய்லி போயிடுவோம். அங்கேருந்து போனால் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்டு. ட்ரெண்ட் இப்போ இந்த டாப் இருக்குது. இந்த டாப் எங்கே இருக்குது, 25,730 ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது 25,730 டாப் இப்படி இங்கே வருது இல்லைங்களா. இங்கே வந்து
சாரி, நம்ம இங்கேருந்து வந்துடுவோம். அங்கேருந்து பிரேக் ஆகாமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம ஒரு ரீப்ளேயில் போடுறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது. டெய்லி சார்ட்டில் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இது ரீப்ளே வந்து டெய்லி சார்ட்டில் தான் ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர் வந்து எந்த சார்ட்டில் வேணாலும் ஒர்க் ஆகும், எந்த இதில் வேணாலும் ஒர்க் ஆகும். ரீப்ளே வந்து டெய்லி சார்ட்டில் ஒர்க் ஆகும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நான் பண்ணல, அதுக்காக அதனால் இப்படி சீக்கிரம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். வந்து பாருங்க, இவங்க ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு என்னன்னு தெரியலக்கா. ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஸ்டாப் லாஸ் இருக்குது, 26,378 இதுக்கு மேலே இருக்குது. என்ன காரணம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ரிசல்ட் பாருங்கள், ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இது டாப்புக்கு மேலே 5 பாயிண்ட்ஸ் தான் காட்டுது. பட்டு கண்டிஷன்ஸ் என்னென்னாங்க, 100 ரூபாக்குள்ள ஒரு ஆடக்கூடிய ஒரு கமாடிட்டிக்கோ, ஒரு ஸ்டாக்கோ, ஒரு கிரிப்டோக்கோ, ஒரு ஃபாரெக்ஸ் எதனால 100 ரூபாக்குள்ள ஆடுது. ஃபாரெக்ஸ் பாயிண்ட் சம்திங்லாம் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் நம்ம 100 ரூபாக்குள்ள வந்துடுவோம். 100 ரூபாக்குள்ள ஆர்டர் ஸ்டாக்ஸுக்கு ஸ்லோ மார்க்கெட்டில் 1 ரூபா ட்ரெண்ட் சேஞ்ச் ரிசல்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த டாப்பையோ இந்த பாட்டம், இந்த லாஸ்ட் பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டத்தை தாண்டி தான் இங்கே செல்லிங் காட்டும். இது வரைக்கும் இப்போ இங்கே வந்து செல்லிங்கில் காட்டுது. உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பாருங்க. இப்போ பைங்கில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் சேஞ்ச் ரிசல்ட் வந்து இங்கேருந்து பையில் இருக்க ரிசல்ட்டை நிஃப்டி டெய்லினா இப்போ 26,373 இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருவோம். பரவாயில்ல, 1 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ள வர வரைக்கும் ஸ்லோ மார்க்கெட்டுக்கு 1 ரூபா, ஃபாஸ்ட் மார்க்கெட்டுக்கு 3 ரூபா, 1%லேருந்து 3%, சிம்பிளாக அப்படி வச்சுக்கங்க. ஒரு 300 வரைக்கும் இதை வச்சுக்கங்க. 300 to 500க்கு 3 ரூபாலேருந்து 5 ரூபா, 500 to 800க்கு 5 ரூபாலேருந்து 8 ரூபா, 800 to 1000க்கு 8 to 10 ரூபா, 8 to 10 ரூபா, 1000 to 3000 வரைக்கும் 10 to 30 ரூபா. அந்த 10 to 30 ரூபா என்னன்னா, ஸ்லோ மார்க்கெட்டில் 10 ரூபா, ஃபாஸ்ட் மார்க்கெட்டில் 30 ரூபா. 3000 to 500 5000க்கு 30 to 50 ரூபா. கொஞ்சம் ஃபாஸ்ட் மார்க்கெட்டாக இருந்தால், ரொம்ப ஹெவி ஃபாஸ்ட் மார்க்கெட்டாக இருந்தால் அதுக்கிட்ட கொஞ்சம் டாக்டிக்ஸ் கொஞ்சம் மாறும். அந்த 50 ரூபாய் பெரும்பாலான 95% இடங்களில் போதுமானது. 5000 to 10,000க்கு 50 to 100 ரூபா, 10,000 to லட்சம் வரைக்கும் 100லேருந்து 300 ரூபா. அப்போ நிஃப்டி எந்த கேட்டகரியில் வருது? இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் வருது, நம்ம வந்து 10,000 to லட்சத்துக்குள்ளே வருது. இதையும் பிரிக்கிறோன்னா 10,000 to 30,000 அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 to 300 வந்துட்டனால நம்ம அதுக்குள்ளேயே என்ன இது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் த்ரெஷோல்டை என்ன பண்ணிடுறேன், நிஃப்டிக்கு ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. 200 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இல்லை ரொம்ப ஜாஸ்தி வேணும் 300 பாயிண்ட் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பேட்டர்ன் த்ரெஷோல்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகவே கூடாது. மேக்ஸிமம் லிமிட்டே அந்த 300 தான். டபுள் பேட்டர்ன் டிடெக்ஷன் இது என்னென்னா, எங்கெங்கெல்லாம் டபுள் பேட்டர்ன், அதாவது டபுள் பேட்டர்னா டபுள் பாட்டமோ டபுள் டாப்போ வந்து அது வருதோ அங்கே டிடெக்ட் பண்ணும். அது வந்து இண்டிகேட்டரில் வந்து பைங் செல்லிங் காட்டாது. பட் இங்கே டபுள் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். பேட்டர்ன் த்ரெஷோல்ட் வேல்யூங்கிறது இதில் வந்து அப்சல்யூட் பெர்சன்டேஜ் இருக்குது. பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பெர்சன்டேஜ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அப்சல்யூட் வேல்யூ பண்ணிக்கிங்க. அதனோட வேல்யூ வந்து அதாவது ஒரு சேம் கண்டிஷன் தான், ஒரு டாப்புக்கும் இன்னொரு டாப்புக்கும் இடையில அதே நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன்ஸ் தான். அந்த கண்டிஷன்ஸில் என்ன காட்டணும், இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் காட்டட்டும் அப்படின்னு வச்சுட்டோம்னா, நம்ம இங்கே நிஃப்டிக்கு ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்குவோம். அது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 26,693 728 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. 726 இப்போ 692 726 இது வந்து டபுள் பாட்டத்துக்கு ஈக்குவலாக எடுத்துக்கும். நியரஸ்ட் டபுள் பாட்டம் 740 இவருங்க, இதெல்லாம் டபுள் பாட்டம். அடுத்தது டாப் எடுத்துருக்கோம்.
ட்ரிபிள் பாட்டம் ஃபோர்த் பாட்டம்லாம் காட்டாது, டபுள் பாட்டம் மட்டும் தான் காட்டும். அப்போ இது வந்து அந்த பேட்டர்ன் த்ரெஷோல்ட் வேல்யூவில் 100 வச்சுட்டுனா 100க்குள்ளே இருக்க நம்பர்ஸில் பாட்டமோ டாப்பை கிரியேட் பண்ணால் அதை வந்து டபுள் பாட்டமாவோ டாப்பில் வந்து டபுள் டாப்பாகவும் காட்டும். சாரி, டபுள் டாப்பும் காட்டும். திருப்பி நம்ம செட் பண்ணல. இது பேட்டர்ன் த்ரெஷோல்டு. எனேபிள் டபுள் பாட்டன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த லேபிளையும் டபுள் பாட்டன் இப்போ என்ன எங்கே போயிட்டு இருக்கிறதையும் காட்டும். அப்டேட் ஆகுது. ஏன்னா இது ப்ரோக்ராம் வந்து பெரிய ப்ரோக்ராம். ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 1600 லைன் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் வந்து அப்டேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கோ இப்போதைக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு டபுள் பட்டன் பார்த்தாச்சுங்களா. எனேபிள் டபுள் பட்டன், ஸோ டபுள் பட்டன் லேபிள்ஸ் அப்புறம் ஆன் பண்ணிக்குவோம். அதுக்கான செட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது பேட்டர்ன் டிஸ்பிளே மோடு. இப்போ ஸோ ஆல் கொடுத்தா எங்கெங்கெல்லாம் டபுள் பட்டன் காட்டிகிட்டு இருக்கோம், அது தேவையில்லாதது. ஹைட் கொடுத்தா டபுள் பட்டனை ஹைட் பண்ணிக்கும், அதாவது எடுக்கும் பட் ஹைட் பண்ணிக்கும். அல்கோக்காக பண்ணது, அதனால் இது இந்த இடத்துல இது தேவையில்லை. ஸோ ஒன்லி லாஸ்ட் மட்டும் கொடுத்துங்க, அதான் பெஸ்ட் எப்பயுமே. மேக்ஸிமம் ஸ்விங் ஹிஸ்ட்ரி 200 கொடுத்தீங்கன்னா அந்த கடைசி 200 லைன்ஸை வந்து ஸ்விங் ஹிஸ்ட்ரி காட்டும். அந்த மேக்ஸிமம் ஸ்விங் ஹிஸ்ட்ரி. லாஸ்ட் நமக்கு லாஸ்ட் இருந்தால் போதுமே, நம்ம ட்ரேட் பண்ணுற லாஸ்ட் தானே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் போய் நம்ம எங்கே பார்க்க போகிறோம், அது இல்லையில. இது எனேபிள் ரியல் டைம் பேட்டர்ன்ஸ்ங்கிறது இந்த டபுள் பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக கொடுத்துருக்கேன். அதாவது டெய்லிக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட்லையும், டெய்லி கீழே இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முன்னாடி, அதாவது ஒரு பாரில் டபுள் பட்டன் விழுந்து அடுத்த பார் அதை பிரேக் பண்ண பின்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். இன்ட்ராடேக்கு 1 ஹவருக்கு கீழே வரைக்கும். 1 ஹவருக்கு மேலே உள்ள டைம் ஃப்ரேமுக்கு என்ன பண்ணிட்டேன், வந்து 1 ஹவருக்கு மேலே உள்ள டைம் ஃப்ரேமுக்கு ஒரு பேட்டர்ன் விழுந்து அந்த பேட்டர்ன்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் கீழே இறங்கணும், ஒரு உதாரணத்துக்கு டபுள் டாப்பு. இப்போ டபுள் டாப் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து 26,325, இது 20,373. இப்போ நம்ம வந்து டபுள் பட்டன் ஆன் பண்ணியிருந்தோம்னா இது காட்டும். பட் இப்போ இது ப்ரோக்ராம் ரொம்ப ஜாஸ்தினால கொஞ்சம் வந்து நிஃப்டியில் கொஞ்சம் இதாகுது, மற்றதில் அப்டேட் ஆகும். அதனால் பின்னாடி வேறு ஒரு ஸ்டாக்கில் சொல்கிறேன் நான். இது ஒரு ஆஃப் பண்ணிக்குவேன் இப்போதைக்கு. இன்னொரு ஸ்டாக்கில் சொல்கிறேன் நான். அது வந்து அந்த ஆர்டி வேலிடேஷன் வேல்யூனா ரியல் டைம் பேட்டர்ன் டிடெக்ஷன் வேல்யூ. அதாவது ரியல் டைமில் 373 இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே வந்து 325 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ வந்து குறைஞ்சது வந்து அப்சல்யூட்டில் போட்டுக்கிறேன். அப்சல்யூட்னா மார்க்கெட்டை வந்து பர்சன்டேஜில் இல்லை, அப்சல்யூட்டில் அது கிரியேட் பண்ணதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட். சேம் லாஜிக். எந்த லாஜிக்கு நம்ம அங்கே இதுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ்க்கு, ட்ரெண்ட் சேஞ்சுக்கு ஆர்டி வேலிடேஷன் வேல்யூக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே வேல்யூ தான். டபுள் பட்டன் டிடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா டிடெக்ஷனை வந்து 300 பாயிண்ட்டுக்குள்ளே காட்டினா ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும், அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. ஆர்டி வேலிடேஷன் வேல்யூங்கிறது அங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு 2 டாப்பு, இங்கே வந்து டாப் 325, 373. இப்போ என்ன அர்த்தம்னா இதில் எது லோயஸ்ட்டு, 325 தான் லோயஸ்ட்டு. 73 325. இங்கே வந்து மார்க்கெட் கிரியேட் ஆன பின்னாடி மார்க்கெட்டை தாண்டல, இறங்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இறங்கிட்டு இருக்கு, இறங்கி 124 வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 325, 225, 125, 26,025 கீழே போனோன்னே இந்த டபுள் பேட்டர்னு இங்கே வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு காட்டிடும். அதுதான் இந்த 300 பாயிண்ட். அந்த 300 பாயிண்ட் அது வந்து காட்டிடும். அதுமாதிரி ஸ்டாப் லாஸும் நம்ம சொன்ன மாதிரி 100 to 300 ரூபா. மார்க்கெட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 150 to 200 வரைக்கும் போடலாம். நான் 200 ரஃபாக காட்டிக்கிறேங்க. மேக்ஸிமம் 2 பாயிண்ட் வைப்பேன், 100 கிட்ட ஆடுறதுனால, அதனால 200 வைக்கிறேன், வேற ஒன்றும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டேபிள், அலோ கான்ட்ராக்ட் மேனுவல் ஸ்டாப்ஸ், ஸோ ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இந்த எனேபிள் மொமெண்டம் ட்ரைலிங் ஸ்டாப்ஸ் எல்லாமே ஆக்டிவாக விட்டுருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சொன்னால் புரியாது. இது வந்து மினிமம் நோ ஸ்விங் பார்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில இடங்களில் மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்விங்கே கிரியேட் ஆகும். ஸ்விங்னா பாருங்கள், இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல பார்க்குறீங்க.
மார்க்கெட் என்ன காட்டுது, நம்ம செட்டிங்ஸுக்கு இங்கே வந்துச்சு பாருங்கள், அப்சல்யூட் வேல்யூ 100, த்ரெஷோல்டு பேட்டர்ன் த்ரெஷோல்டு என்ன 100, என்னென்ன அந்த வேல்யூஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம செக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் லாஸ் பஃபர் மட்டும் உங்களுக்கு கொடுக்காம இருக்கும். ஸ்டாப் லாஸ் பஃபர் கொடுத்துட்டோம். ஓகே, மொமெண்டம் ஸ்டாப் பஃபர் அதையும் 200 வச்சுக்கோங்க. ஸ்டாப் பஃபர் என்ன கொடுக்குறீங்களோ அதான் மொமெண்டத்துக்கும், ரெண்டுக்கு ஈக்குவல் தான். இப்போ அதையும் கொடுத்துட்டோம்னா இப்போ ஓரளவு செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன நடக்குதுன்னா இங்கே இங்கே வந்து லாஸ்ட் ஸ்விங் பாட்டம் வந்து 24,494, ட்ரெண்ட் வந்து பையிங் காட்டுது. இப்போ 294 கேள் லாஸ்ட்டில் எவ்வளோ வரணும், நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், 200 பாயிண்ட் போட்டிருக்கோம். ஆட்டோ ஸ்டாப் நம்ம மாற்ற அந்த வந்து ஸ்விங் பாட்டம் மாறிட்டு இருக்கு. 24,462. ஸ்டாப் லாஸு எங்கே காட்டணும் வச்சு கன்வியூஷன் வரல. இங்கே பாருங்க 24,262 வந்து இது கீழே நம்ம 200 பாயிண்ட் போட்டனால 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கட்டுது இந்த ஸ்விங் பாட்டம். இப்போ இங்கேயே பாருங்கள், இது 24,494, 24,462. நமக்கு இந்த டபுள் பட்டன் இங்கே கொஞ்சம் எடுக்கல. இந்த இதில் நிஃப்டி லோடு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ வேறு ஸ்டாக்கில் நம்ம காட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லோடுக்கு. இப்போ வந்து இந்த பேஸில் ஸ்டாப் லாஸ் காட்டுது. அப்போ இந்த ஸ்டாப் லாஸை வந்து இடிச்சுன்னா தான் இது வந்து என்ன காட்டும், பையிங்லேருந்து செல்லிங்காக மாறும். கரண்ட் ட்ரெண்டையும் அது எங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஹெவியாக கீழே உள்ள போகுதுங்கிறது காட்டிகிட்டே வரும். 26,116, 26,079 ஸ்டாப் லாஸ் அங்கேயே தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, 400 கொஞ்சம் மேலே ஆகிடுச்சு, ஸ்டாப் வந்து மாறிடுச்சு. இப்போ எஸ்பிபி ஸ்விங் பாட்டம் ஏற ஸ்விங் டாப் மாற அப் ட்ரெண்டில் ஸ்விங் பாட்டத்துக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுகிட்டே வரும். டவுன் ட்ரெண்டில் ஸ்விங் டாப்புக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டே வரும். பாருங்க, இந்த இடத்துல பிரேக் ஆனோடனே டவுன் ட்ரெண்டு. இதில் வந்து மேஜர் டவுன் ட்ரெண்டு, மைனர் டவுன் ட்ரெண்டு நிறையா இருக்குது. அது பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இந்த டூலோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸ்விங் பாட்டம் வந்து ஸ்விங் பாட்டம் டாப் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் எப்படி கிரியேட் ஆகுது. 222, 422 நம்ம 200 பாயிண்ட் வச்சுருக்கோம், அதனால ஸ்டாப் லாஸ் காட்டிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இந்த மொமெண்டம் பஃபர்னு சொல்லி அந்த காட்டோம் இல்லை, நோ ஸ்விங் பாஸ் அப்புறம் கொண்டு பார்த்தோம்ல, அதுக்கு எதுனா அதை தான் எடுக்க போனேன், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். நோ ஸ்விங் பார்ஸ்னால் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்விங் டாப் பாட்டம் டாப் கிரியேட் ஆகிட்டு இருக்குது, ஸ்டாப் லாஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்விங் பாட்டமே கிரியேட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்களேன், ஒரே புல் பேக் இங்கேருந்து. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஹெவியாக வந்து ப்ராஃபிட்டை லூஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா ஹெவி லாஸை வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சில இடத்துல எக்ஸப்ஷன் கேஸ் வைக்க வேண்டியிருக்கும். நம்ம இந்த இடத்துல நோ ஸ்விங் பார்ஸ் 2 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், ஸ்விங் பார்ஸில் நான் 6 செட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பாருக்கு வந்து 6 பாருக்கு தொடர்ந்து 6 பாரில் ஸ்விங்கே கிரியேட் ஆகலை, ஸ்விங் டாப்போ பாட்டமோ கிரியேட் ஆகலைன்னா அங்கே வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் ஆகிருந்தால் பாட்டத்துக்கு கீழே வந்து 200 பாயிண்ட் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மற்றதுக்கு நம்ம ஏற்கனவே சாப்ளஸ் சொல்ல கண்டிஷன் தான். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் டாப்புக்கு மேலே போடும். இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், ஸ்விங் பாஸ் இங்கே பாருங்கள், 3 6 வரைக்கும் என்ன இல்லை, ஸ்விங்கே இல்லை. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப்.
இது வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. மொமெண்டம் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்போ மைனர் டவுன் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டில் மைனர் டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் அப்புறம் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போகிறேன், அப்போ புரியும். இப்போ இங்கே இந்த ஸ்விங் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே கிரியேட் ஆன பின்னாடி தான் நம்ம போடுறோம். இங்கேயும் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஸ்விங் ஆகலையோ அப் ட்ரெண்டில் ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறதா நோக்கம். லாஸை குறைக்கணும், ப்ராஃபிட்டை தக்க வைக்கணும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே கவனிச்சா தெரியும் பைங்கில் இருந்துச்சு. அதுதான் ஸ்லோ பண்ணேன் சொன்னதை. திருப்பி ரீப்ளே காட்டுறேன், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ. இப்போ பைங்கில் இருந்து பைங் 1 அப்படின்னு மறந்து என்ன அர்த்தங்க, ஏற்கனவே பைக் பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு பைக் பண்ணலாம். நான் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து ஒரு கண்டினியூஸாக பண்ணலாங்கிற பிளானில் தான் இந்த இதே எடுத்துருக்கோம். ஸ்விங் ட்ரேட் வந்து கண்டினியூஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும். அது எங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதோ அங்கே வந்து செல்லிங், எங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் செல்லிங், டவுன் ட்ரெண்டில் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் பையிங். அப்போ ஏற்கனவே பைக்கில் இருப்போம், ட்ரிகர் ஆனால் செல்லிங்கில் வந்துடுவோம், செல்லிங்கில் இருப்போம், ட்ரிகர் ஆனால் பைக்கில் வந்துடுவோம். அப்போ கண்டினியூஸாக ஸ்விங் ட்ரேடில் இருப்போம். இது டெய்லி மட்டும்தான் சாத்தியம். டெய்லியில் மட்டும்தான் இப்படி பண்ணுறப்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மற்ற இடங்களில் ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிங்க, ட்ரேட் தான் பண்ண முடியும். மற்ற இடத்துல கண்டினியூஸாக போயிட்டு வந்தோம்னு வச்சுங்க, சின்ன சின்ன சார்ட்டுக்கெல்லாம் இது என்ன ஆகும்னா நிறையா வந்து அப்புறம் மேலே கீழே போகிறப்ப நமக்கு வந்து லாஸ். அதனால் டெய்லி பேஸில் வந்து எங்கே வந்து மைனர் ட்ரெண்டு, எங்கே மேஜர் ட்ரெண்டு, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். அது அந்தளவுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பேசிக்காக இது வந்து ட்ரெண்டை வந்து மேஜர் அப் ட்ரெண்டு, மேஜர் டவுன் ட்ரெண்டு இதெல்லாம் காட்டிடும். அதுக்கு ஒரு டூல், அடிஷ்னல் டூல் அது வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த டூல் இருக்குது, அதையும் சேர்த்து கட்டுறேன். இப்போதைக்கு இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் பை 1ங்கிறது 1 லாட். இப்போ செல்லிங்கில் வந்துருச்சு மைல்டாக, திருப்பி பையிங். அப்போ சின்ன சின்ன ட்ரெண்டை முதல் கொண்டு மைனர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், மைனர் ட்ரெண்ட் ஸ்விங் ட்ரேட் இண்டிகேட்டர், இதுக்கு ஏஆர் இண்டிகேட்டர்னு பேர் வச்சுருக்கேன் நான். செல் 1ங்கிறது ரெண்டாவது செல்லிங்கு, செல் 2 ரெண்டாவது, அடுத்த செல்லிங் கன்னியூ ஆகுது. அப்போ செல்லிங்கில் தான் இருக்கும் தொடர்ந்து. அப்போ எங்கே இது பையிங்காக மாறுமோ அங்கே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம். ஏன் ட்ரெண்ட் சேஞ்ச் இதாகலைன்னா நம்ம அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ வந்து பார்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஸ்விங் பாரே இல்லைங்கிறனால உனக்கு வந்து இது கிரியேட் ஆகுது. இப்போ தான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறுது. திருப்பி டே வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து மொமெண்டம் ப்ளஸ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல் 1 செல் 2 என்ன, பை 1 பை 2னா என்ன, பையிங்னா என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, இது வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோம், இந்த செட்டிங்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் தான் இது. இது எப்படி ட்ரேடிங்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிறக்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டருக்கு வந்து ட்ரெண்டை காட்டுற இண்டிகேட்டரை வந்து ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் சார்ட். இதில் வந்து எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. சார்ட் ட்ரேடிங்கில் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த சார்ட் ட்ரேடிங்கில் பேஸ் பண்ணி ஒன்றும் வந்து ஒரு 50% ஒன்று சார்ட் ட்ரேடிங்கில் பேஸ் பண்ணி பண்ண முடியும். பட் அது வந்து இண்டிகேட்டரில் வந்து நம்ம இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஒன்றும் இன்டெப்த்தாக வந்து சார்ட் ட்ரேடிங்கை பார்க்குறப்ப அது வேறு மாதிரி இருக்கும். பட் போக போக அது வந்து அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.